தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். தற்பொழுது தவிக தலைவர் விஜய் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்து வருகிறார். இது குறித்து உங்களுடைய பார்வையை பதிவு செய்யலாம் சார். நான் பார்த்தோம்னா செய்தியில பார்த்தேன். பட் அவரு வண்டியா பணத்தை கூட்ட போறாங்கன்றாரு. அது புதுடெல்லியில நடந்த தேர்தல், மகாராஷ்டிரா நடந்த தேர்தல், ஹரியானாவில் நடந்தது, இப்ப பீகார் நடக்க போகுது. எல்லாம் யாரு வண்டியா பணம் கொட்டுறாங்கன்னு நம்ம மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, தொலைக்காட்சி மூலயமா, பத்திரிகை மூலியமா. அதே மாதிரி பெரியாருக்கு சாதி சாயம் பூசினது யாரு, காவி சாயம் பூசினது யாரு, பூநூல் போட்டது யாரு, இது எல்லாமே தெரியும். பெரியாருடைய சிலையை உடைச்சது யாருன்னு தெரியும். பெரியார் சிலையை நாங்க தமிழ்நாட்டில் ஒரு இடத்துலையும் வைக்கப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னவங்களும் தெரியும். அதனால அவர் யாரை சொல்றாருன்றதை என்னால யூகிக்க முடியாது, மக்களும் யூகிப்பாங்க. ஆகையால இவ்வளவு தொடர்ந்து 5 ஆண்டுகளா எல்லா மாநிலத்திலும் யார் பணத்தை கொட்டிட்டு இருக்காங்கன்றது தெரியும். ஆனா மக்கள் எவ்வளவு பணம் வாங்கினாலும் யார் அவர்களுக்கு தேவை என்பதை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். கடந்த காலம்லாம் பல முறை இதை நிரூபணப்படுத்தி இருக்கு. ஆகையால மக்களுக்கு நாம சொல்லி அவங்க முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல இல்லை, அவங்க முடிவெடுப்பாங்க. யார் நல்ல வேட்பாளர், யார் மக்களுக்காக குரல் கொடுப்பார்கள், யார் மக்கள் பக்கம் நிற்பாங்க அப்படின்னு. அதனால மக்கள் காலங்காலமாக முடிவெடுத்து வருகிறார்கள். வருகின்ற தேர்தலிலும் முடிவெடுப்பார்கள். நன்றி.